ஜைத்தூனோட இஃப்தார் பாக்ஸ், இஃப்தார் சீரீஸில் எபிசோட் 4 இதான் கடைசி இஃப்தார் பாக்ஸ் சீரீஸாகவும் இருக்கும். ரொம்ப அழகான பேக்கேஜிங். நாங்கள் நேரில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்ன நேம் கூட வந்து கீழே எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேக்கேஜிங். ஃபர்ஸ்ட் வந்து இது கோசி லெஹம்னு போடுங்க, அந்த கோழி லெஹம். குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், பட் நல்லா இருக்குது. இது வந்து கிழி பரோட்டா, அதாவது கிழி பரோட்டா அது. நெக்ஸ்ட் வந்து மில்க் ஷேக். மற்ற எல்லாத்த இடத்துலையும் இல்லாத மாதிரி இவங்க வந்து உள்ள பல்ப் மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக. இது வந்து கட் ஃப்ரூட்ஸ். இது வந்து நோம்பு கஞ்சி. இங்கே வந்து தனியாக மயோனைஸ்க்கு ஒரு பேக்கெட் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா. அண்ட் இது வந்து கோழி சட்னியா. இது தொட்டுக்கிறதுக்காக, எது தொட்டுக்கிறதுக்காகனா நம்மளோட பார்பிக்யூ சிக்கன், அது தொட்டுக்கிறதுக்காக. அண்ட் இது வந்து சமோசா, சிக்கன் சமோசா, அதுதான் ஸ்நாக்ஸ் அப்படின்னு போட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாடி ஹலீம். இது வந்து நம்ம டேட்ஸ். அண்ட் இது வந்து ஒரு ஸ்வீட் குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் பாட்டில். இது வந்து நம்மளோட அக்கம்பெனிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபுல் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோழி லெஹம்லேருந்து வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நம்மளோட மந்தி ரைஸ் மாதிரி தான். எப்படி வந்து நம்ம மந்தி ரைஸ்க்கெலாம் வந்து ஒரு டெக்ஸ்டர் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது இதுவும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு டெக்ஸ்டரில் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பிரிஞ்சால் மாதிரி இருக்குது இதுக்கு வந்து இது சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த நெய் சாதம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. மேபி இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு மாதிரி நல்லா இருக்குமோ என்னவோ தெரியல. கோழி டஹம்னு போட்டிருந்தாங்க, பட் மட்டன் மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்குது இந்த சிக்கன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சி வந்து செம்ம ஹாட்டாக, நாங்கள் நேரில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நல்லா ஹாட்டாக வந்து இப்படி இருந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ரைஸ் எல்லாம் நல்லாவே வந்து தெரியுது. அண்ட் நல்ல காரம், நல்லா நம்மளுக்கு இந்த நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப காரம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அண்ட் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிழி பரோட்டா. இது உங்களுக்கு நான் காட்டுறேன். எடுத்து நல்லா வந்து நம்மளோட வாழை இலையில மடித்து இந்த காப்பர் கிச்சன்லேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டுற மாதிரி கிழி பரோட்டா செம்மையாக இருக்குது. அண்ட் இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிக் பண்ணவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்குது. குருமா டேஸ்ட்டில் இருக்குது. காப்பர் கிச்சனில் வந்து கிழி பரோட்டாவுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அதில் வந்து ஒரு தொக்கு டேஸ்ட் இருந்தது. இது வந்து குழம்பு டேஸ்ட்டில் இருக்குது. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சமோசா, எவ்வளோ பெரிய சமோசா பாருங்க. இதுதான் சமோசா. இதுக்கு முன்னாடி நான் அட்டி ஸ்கொயர்லேருந்து ஒன்று போட்டிருப்பேன். அவ்வளோ குட்டி சமோசா. இதுதான் சமோசானா இப்படிதான் இருக்கணும், நல்லா அழகா. சிக்கன் ஃபில்லிங் தெரியுதா? இதுதான் ஃபில்லிங். நான் அட்டி ஸ்கொயர் எடுத்து போடுறேன். அது ஃபில்லிங்கா இல்லை என்னது? ஒன்றுமே இருக்காது உள்ள. இதுதான் கரெக்டான சிக்கன் சமோசானா இப்படிதான் இருக்கணும். நிஜமாவே செம்மையா இருக்கு. ஷவர்மா ரொம்ப குட்டியா இருக்கு. ஷவர்மா நான் இதை கொஞ்சம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஷவர்மா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ரொம்ப குட்டி சைஸா இருந்துச்சு. மற்றது எல்லாமே லைக் கோழி ரைஸ் சொன்னல, குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஷவர்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேபேஜ்லாம் ரொம்ப ராவா இருக்க மாதிரி இருக்கு. ராவா இருக்கும், ஒரு மாதிரி பேப்பர் டேஸ்ட் மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா இல்லை. மேபி சில பேர் சொல்லுவாங்க இங்க இருக்கிற ஷவர்மா வந்து கல்ஃபோட ஷவர்மா கிடையாது, அங்க வேற மாதிரி இருக்கும், அதுதான் ஒரிஜினல். மேபி அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இது கத்தார்லலாம் இருக்கு இவங்களோட பிரான்ச். ஸோ மேபி அதனால ஐ டோன்ட் நோ, தெரியல. நெக்ஸ்ட் வந்து ஹலீம். எல்லா இடத்துலையுமே வந்து இஃப்தார் பாக்ஸ்னாலே எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஹலீம் தான். ஏன்னா அதான் ரொம்ப கிடைக்காது மற்ற டைம்லலாம். ஸோ இதான் ஹலீம். நல்லா வந்து எண்ணெய் கீழே வரைக்கும் வருது. நல்லா எண்ணெய் ததும்ப இருக்கு மட்டன் ஹலீம். மட்டன் ஹலீம் சூப்பராக இருக்கு. இது வரைக்கும் ஹலீம் யாருமே டிசப்பாயின்ட் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன லெமன் பீஸ் கூட வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பர். ஹலீம் வந்து குட். இது வந்து பார்பிக்யூ சிக்கன். பார்பிக்யூ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா
பாக்ஸஸ்லாம் ரொம்ப நல்லா ஏர் டைட் பேக்கிங் பாக்ஸஸாக இருக்குது, அதுவே சொல்லணும். பேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்பிக்யூ சிக்கன் நல்லா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப மெயின் திங், எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்பிக்யூவோட தந்தூரி சிக்கன் டேஸ்ட் வருது, வெரி குட். எனக்கு தெரிஞ்சு மயோனைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் உட்காந்து டேஸ்ட் பண்ணிட்டு அதை டேஸ்ட் பண்ணுவேன். மயோனைஸ் எல்லா இடத்துலையும் நல்லா தானே இருக்கும். ஃபைனலி இந்த மில்க் ஷேக் ரொம்ப அப்படியே மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரோஸ் மில்க் ஷேக் அதுல பைனாப்பிள் பீசஸ் வித்தியாசமான காம்போவா இருக்கு, பட் நல்ல டேஸ்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இஃப்தார் பாக்ஸோட ரிவ்யூ. அஃப்கோர்ஸ் வந்து இங்க ஒரு குலாப் ஜாமுன் இருக்கு. குலாப் ஜாமுன் நல்லா ஒரு பெரிய குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இருக்கு, அது பேர் என்ன, பேரிச்சம்பழம், கட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இருக்கு, நான் வேணா இதை குலாப் ஜாமுன், ஆப்வியஸ்லி குலாப் ஜாமுன் செம்ம டேஸ்டா இருக்கு, நல்லா டேஸ்டா இருந்துதான் ஆகணும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பர்ஷியன் டேட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் கட் ஃப்ரூட்ஸோட குவான்டிட்டி, இந்த டப்பா வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் என்ன சொல்றது, எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வாட்டர் மெலன் வச்சிருவாங்க, அது கூட வந்து நம்ம ஆரஞ்சு வச்சிருவாங்க. பட் இவங்க வந்து பைனாப்பிள் கூட வைப்பாங்க. இவங்க வந்து பப்பாயா, பைனாப்பிள், கிரேப்ஸ், உள்ள வந்து ஒரு கொய்யா பழம், அண்ட் இது மாம்பழமா, ஆமா மாம்பழம், அண்ட் அனதர் பப்பாளி பழம் இவ்வளோ வச்சிருக்காங்க. அண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ எஸ், இதுதான் வந்து இவங்களோட ஜைத்தூனோட இஃப்தார் பாக்ஸ். ஸோ இவங்களோட ப்ரைஸஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து மற்ற இடத்துல நம்ம வந்து காப்பர் கிச்சன்ல பார்த்திருக்கோம், அங்க என்ன இருந்ததோ அந்த ஐட்டம்ஸும் இதுல வந்துருச்சு. கூடவே வந்து இதுக்கு முன்னாடி சீஷல் பார்த்திருக்கோம், அவங்களோட ஐட்டம்ஸ்லயும் நிறைய இவங்களுக்கு வந்துருச்சு. பட் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 550 rupees. நேர்ல போய் வாங்கினீங்கன்னா, ஜொமேட்டோ ஸ்விக்கில இது அவைலபிளா இல்ல எங்களுக்கு. மேபி உங்க யாருக்குன்னா வந்து அவைலபிளா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதுல வந்து போட்டு பார்க்கலாம். எனக்கு ஆனா அங்க வந்து பிரைஸ் என்னன்றது தெரியல. ஆனா எங்களுக்கு இதான் வந்துச்சு 550 rupees. நாங்க 550 தான் பே பண்ணோம். ஸோ எஸ், அண்ணா நகர்ல இருக்கிற சைட்ல நாங்க வாங்கணும். உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து இருக்கு, நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய். ஹாய். ஜொமேட்டோலேருந்து வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்து குவாலிட்டி வால்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு, குவாலிட்டி வால்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. ஸோ எல்லாமே ஒரே ரேட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள்.